Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு வீட்லயே மைக்ரோவேவ் அவன் இல்லாம எப்படி ரொம்ப ஈஸியா வெனிலா கப் கேக் பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா வெனிலா கப் கேக் பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். கப் கேக் பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு முட்டை ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதுக்கு பதிலாக ஒரு 1/4 கப் அளவு கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைனா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவு ஏதாவது வெஜிடபிள் ஆயில் இல்லைனா உருக்கிய வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு சீனி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அரைச்சி வச்ச இந்த மிக்சரை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த பவுல் மேலே ஒரு சல்லடை வச்சு அதில் ஒரு 3/4 கப் அளவு மைதா இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சிடலாம். ஏதாவது கட்டி இருந்ததுன்னா நமக்கு சல்லடையில் வந்துடும். இது நல்லா சலிச்சிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹார்டாக பீட் பண்ணணும்னு தேவையில்லை, இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணினா போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ், இதையும் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். கப் கேக் பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை ஏதாவது மஃபின் டின் இல்லைனா கப் கேக் லைனரில் ஊற்றி வச்சிடலாம். உங்ககிட்ட கப் கேக் லைனர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான குட்டி ஸ்டீல் பவுல் இல்லைனா யூஸ் அண்ட் த்ரோ கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த கப் கேக் இட்லி தட்டில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் இட்லி தட்டுக்கு பதிலாக சாதாரண ஸ்டீல் பிளேட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த கப் கேக் லைனரை வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப் கேக் மிக்ஸில் இருந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஒரு 3/4 வாசி ஃபில் ஆகிறது வரை எடுத்து அந்த கப் கேக் லைனரில் ஊற்றிடலாம். பேக் ஆகி வரும்போது நமக்கு கேக் பொங்கி வரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, ஒரு 3/4 வாசி இருக்கிறது மாதிரியே ஊற்றுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ ஏதாவது அடி கனத்த பாத்திரத்தில் ஒரு 1 கப்போ 1/2 கப்போ அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சூடாக விடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி தட்டில் ஊற்றி வச்ச அந்த கப் கேக்கை எடுத்து உள்ளே வச்சு மூடிடலாம். இது ஒரு 20 to 25 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா குக்காக விடலாம். இன்னொரு பேட்ச் மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இது அவனில் வச்சு 150 டிகிரி செல்சியஸில் 20 to 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு மைக்ரோவேவ்லேயும் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதாகட்டும் பேக்கிங் டைம் ஆகட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் வச்சு பேக் பண்ணும்போது மேலே சீக்கிரமே கருகிரும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். ஸோ லோ டெம்பரேச்சரில் வச்சு மேக்ஸிமம் குக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு கேக் கரெக்டாக வந்துடும். கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை ஏதாவது கத்தி வச்சோ இல்லைனா டூத் பிக் வச்சோ உள்ளே குக் ஆகியிருக்கான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இது நல்லா ஆறுன அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். நான் கப் கேக் லைனரை இட்லி தட்டு மேலே அப்படியே வச்சு பேக் பண்ணதுனால இது பேக் ஆகி வரும்போது இந்த மாதிரி லைட்டாக விரிஞ்சு வந்துட்டு, கடைகளில் வாங்குறது போல் வேணும்னா பேப்பர் கப்புக்குள்ளே இந்த கப் கேக் லைனரை வச்சு அதுக்கப்புறமா மாவை ஊற்றி பேக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக விரியாமல் அந்த ஷேப்பில் வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வெனிலா கப் கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.